மீனராசி என்பர்களே, குரு பயிற்சி எவ்வாறாக அமைகிறது? குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தால் தேவையில்லாத வழக்குகளுக்கும் தேவையில்லாத வம்புகளுக்கும் தேவையில்லாத நம்மளை சேரும். இதுதான் அதனால் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சலசலப்புகள், சின்ன ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது இந்த காலகட்டத்தில் நடக்கும். குரு பகவானுடைய பார்வை 3மே விசேஷமாக நல்ல வீட்டில் விழுது. 7 பார்க்குறது விசேஷம், 9 பார்க்குறது விசேஷம், 11 பார்க்குறது விசேஷம். ஆனால் இருக்கிறது 3. ஆகவே இப்போ நம்ம நியாயமாக மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அனுகூலமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அனுகூலம் தான். ஆனாலும் கூட உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் இல்லை. அப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள் அதிகமாகும். இதை தவிர்க்கணும். இப்போ சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றது இயல்பு. அதை யாரும் மாற்ற முடியாது. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இயல்பாக ஏற்படும். ஒரு கூட்டு தொழில் பண்ணுறீங்க, இதனால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம், அப்போ எல்லாம் ஒன்றும் தோணலை, இப்போ சின்னதாக ஒரு வருத்தம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கான கால சூழல் இது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் தான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கவனம் இருக்கணும், பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், உறவு முறையில் இருக்கக்கூடிய மனசாபங்கள் வரும், விவசாய பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டு வராமல் இருக்கும். அதுமாரி காவல்துறையில் இருக்க, இராணுவத்தில் இருக்க, மருத்துவத்துறையில், பட்டயத்தில் இவங்கெல்லாம் சின்ன சின்ன உபாதைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். வணக்கம் நேயர்களே, ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம். குரு பயிற்சி என்று மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி மத்தியானம் 1:52க்கு மேச ராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்போகிறார். இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் 1 வருட காலங்கள், ஏறத்தாழ 1 வருடம் 15 நாளுக்கு மேலே அவர் இருக்கார். அடுத்த வருடம் 14ஆம் தேதி மே முடிய அங்கே தான் இருக்கார். 2025 மே மாதம் 14ஆம் தேதி முடிய கிட்டத்தட்ட 375 நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார். அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாமெல்லாம் எல்லாம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். காரணம், பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தினா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு. அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியா இல்லை நவகிரகத்தில் உள்ள குருவாங்கிற சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்குது. ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு, அதாவது தேவகுருன்னா குரு பகவான், அசுரகுருனா சுக்கிர பகவான். சுக்கிர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு? ரிஷபம்னாலே காளைன்னு பேர். காளைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான், நந்தியம்பெருமான் தான் காளை. அதனால் இந்த ரிஷபராசிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. சுக்கிரனுக்கு 2 ராசி உண்டு, ரிஷபமும் உண்டு, துலாமும் உண்டு. ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அந்த அடிப்படையில் ரிஷபராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறதுனால அசுரகுருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம். அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார். இது ஒரு பக்கம், அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கிரன் பகை இல்லைங்களா, குரு பகவான் ரிஷபத்தில் பண்ண பகை இல்லையா, இப்படிங்கிற பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஏன்னா ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் இது பகை இல்லையா, பகைதானா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இங்கே வேண்டாம். ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான, ஏன்னா சரளக்கணத்துலேருந்து சிரளக்கணத்துக்கு போகிற சிரமாக இருந்த நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரியறதுக்கு காத்துட்ருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த வருடம் குரோதி வருடம். அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்குது. குரோதம்னா பகை, விரோதம்,
இப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்னை பொறுத்த அளவில் என்னுடைய கருத்து நான் சொல்லக்கூடிய என்னுடைய இன்னும் சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக 2024 மே மாதம் 1ஆம் தேதி முதல் அடுத்த வருடம் முடிய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார். அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும். ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால், குரு பகவான் பொறுப்புகள் ஏற்படுத்தக்கூடியவர். இந்த பொறுப்புகள்லாம் நல்ல அரசாங்கம் அமையணும், நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும், நல்ல மனோபக்குவம் உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும், மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும், கேட்டது கிடைக்கணும், பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும், விவசாயம் சிறக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க. இதெல்லாம் தருவாரா? நிச்சயமாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் இன்றைக்கி பாருங்கள், தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது. தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது. அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான். அதனால் அவர் குறையணும் இல்லையா? ஏன்னா தங்கம் ஏறும்போது வெள்ளிக்கு சுக்கிரன் அதிபதி. ஆக சுக்கிரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு. அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு தங்கம் வந்து இறங்கு முகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அது இருக்குமா இந்த ஆண்டு? கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறக்கமும் உண்டு. ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் மே மாதம்தான் 1ஆம் தேதி போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார். அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை அவர் தந்தே ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம். அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா? நல்ல மழை பெய்யுமா? சரி, நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும். நீர்வளம் பெருகணும். நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா? கண்டிப்பாக தருவார், நம்ம எதிர்பார்க்கலாம். அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கிர பகவான் அதற்கான ஒரு இவர் தான். அதனால் அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம். அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை 3 பார்வைகள் உண்டு. கன்னி 5ஆம் பார்வையாக பார்ப்பார். கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை, திரும்ப விருச்சிக ராசி என்பர்களை பார்ப்பது, திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது. இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம், விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம், அதற்கு அடுத்தது கன்னியை பார்க்கறது விசேஷம். இதில் 3 ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய இந்த புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. இந்த புனர்பூசங்கிறது மிதுன ராசியில் வரும். அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்ட்டேருந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும். அதுமாரி விசாக நட்சத்திரம் துலா ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும். புரியுதுங்களா? அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீன ராசியில் இருப்பாங்க. இந்த மீன ராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு, மீனராசிக்கும் சொந்தர். அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும்? இயல்பாக அவருடைய 3ஆம் இடத்துக்கு, மீனராசிலேருந்து 3ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறார். ஆக இந்த 3 ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த 3 ராசி, ஏன்னா குருவோட நட்சத்திரமே புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதில் குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதில் இந்த 3 ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க. கடகராசி உண்டு. அதேமாரி விசாக நட்சத்திரம் துலா ராசி உண்டு. 4ஆம் மாதம் வந்து விருச்சிக ராசி உண்டு. புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம், கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம். இதுதான் உண்மை. ஆகினால இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார். இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள், நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா? நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும். ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க. நிறைய நன்மை செய்யக்கூடிய, நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும். அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குரு பகவான் பூர்ணமாக தருவார். தங்க விலை குறையும்ட்டு பொருளாதார மேம்பாடு இருக்கும். விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும். அதுக்கு நல்ல மழை பெய்யும். அந்த நல்ல மழை பெய்யும் பொழுது விவசாயம் சிறக்கும். அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள், தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும். தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும். நாட்டு மக்களுக்கு சுபிட்சம், பணப்புழக்கம் சரியாக இருக்கணும். அந்த பணப்புழக்கம்லாம் சரியாக இருக்குமா? ஏன்னா குரோதி வருடங்கிறது ஒரு பயமுறுத்தல், ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால
திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லாரும் கேட்குறது. அது தாராளமாக இருக்கும். அதேமாதிரி நமக்கு மற்ற கிரகங்களும் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி 12 ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா? மீனராசி என்பர்களே, குரு பயிற்சி எவ்வாறாக அமைகிறது? குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த நடைபெறவிருக்கும் 1 மே 2024 2025 மே முடிய நடக்கக்கூடிய இந்த குரு பகவான் மீனராசிக்கு எவ்வாறாக பலனை ஏற்றுறார்? மீனராசிக்கு அதிபதியே பகவான் குரு தான். இப்போ மீனராசிக்கு அதிபதி குரு ஏற்கனவே 2ஆம் வீட்டிலிருந்து இப்போ 3ஆம் வீட்டுக்கு போயிருக்கிறார். 2ல் இருக்கும்போது சுகம், 3ஆம் இடம் என்பது அவ்வளோ சுகம் இல்லை. அப்போ 3ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? தன்னுடைய தைரிய குறைபாடுகள், தேவையில்லாத அச்சம், தேவையில்லாத உணர்வுகள், தேவையில்லாத மனஸ்தாபங்கள், இன்பிட்வீன்ஸ் பிரதர்ஸ்குள்ளே, பார்ட்னர்ஷிப்ஸ்குள்ளே, இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக போயிடும். நாம் ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஏதோ ஒன்று அவங்க புரிஞ்சிட்ருப்பாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு மனஸ்தாபங்கள் வரும். ஒன்றுமே இருக்காது, சாதாரண ஒரு விஷயமா இருக்கும். அதுக்கு 2 பேரும் இந்த சைடு அந்த சைடு 2 பேருமே மனஸ்தாபத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலம் இது. ஆக குரு பகவான் 3ஆம் வீட்டில் இருந்தால் தேவையில்லாத வழக்குகளுக்கும் தேவையில்லாத மம்புகளுக்கும் தேவையில்லாத நமக்கு நம்மளை சேரும். இதுதான் அதனால் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சலசலப்புகள், சின்ன ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது இந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆக நமக்கு இதனால் வரல குரு சாதகத்தில் இருந்தவர் ராசிநாதன், மீனராசிக்கு அதிபதியே. ஏன்னா மீனத்துக்கும் அவரது அதிபதி, தனுசுக்கு அது அவரது அதிபதி. இப்போ மீனத்துக்கு 10ஆம் வீடு தனுசு. இப்போ தனுசு என்ன பண்ணுவார்? ஒரே ஒரு விசேஷம் என்னென்னா, 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே மாதிரி மீனராசிக்கு 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக கன்னியை பார்க்குறாரு. திரும்ப மீனராசிக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய 11ஆம் வீட மகரத்தை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஆக குரு பகவானுடைய பார்வை 3மே விசேஷமாக நல்ல வீட்டில் விழுது. 7 பார்க்குறது விசேஷம், 9 பார்க்குறது விசேஷம், 11 பார்க்குறது விசேஷம். ஆனால் இருக்கிறது 3. இருக்கிற 3ல் இருக்கிறதுனால இந்த 3ஆம் இடம் என்பது சிறந்ததாக சொல்ல முடியாது ஜோதிடத்தில். இருந்தாலும் பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை. இப்போ பாதிப்பு உண்டு இல்லை சார், ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது, பாதிப்புன்னு தான் சொல்லணும். அப்போ பாதிப்புங்கிறது எவ்வளவு விழுக்காடுகள் அப்படின்னா ஒரு 50% பாதிப்புகள். அது என்ன பர்சன்டேஜ்? நியாயமாக அதுக்கு பர்சன்டேஜ் போடக்கூடாதான், புரிகிறதுக்காக சொல்கிறேன். அதனால் இப்போ நம்ம ஒரு பக்கம் நமக்கு ஒரு பெனிஃபிட்டபுளாக இல்லை. இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு மக்களாக இருக்கிற நீங்கள் கேட்குறீங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய பொருள் கிடைக்கல, கிடைக்குங்கிறது நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எப்போ கிடைக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுதான் சொன்னேன், 1 டயத்துக்கு 2 டைம் அட்டன் பண்ண, ஒரு முறைக்கு 2 முறை போக வேண்டிய கட்டாயம் அந்த காலத்தில் ஏற்படும். இது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால. ஏன் அந்த இடத்துல நமக்கு தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு சறுக்கல் வருது இல்லையா, ஒரு மன அழுத்தம் வருது இல்லையா, நமக்கு அதுதான் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிறது பண்ணும். பட் டெஃபினட்டாக கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி கிடைக்காது. நாளை கிடைச்சா என்ன கிடைக்காது இப்போ நானேன்னு கேட்டால் பதில் இல்லை, அதுக்கு பதில் கிடையாது. கிடைக்கும், ஆனால் நாளை கிடைக்கும். இன்றைக்கி ஏன் கிடைக்கல, அதுக்கு பதில் இல்லை. ஏன்னா அது கிடைக்கக்கூடாதுங்கிறது விதி. இப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அதேமாரி புரிஞ்சுங்க. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்கிறதுக்கு உங்களுக்கு புரியும்படி சொல்கிறதுக்கு தான் இப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே இப்போ நம்ம நியாயமாக மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி அனுகூலமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அனுகூலம் தான். ஆனாலும் கூட உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலம் இல்லை. 3ஆம் வீட்டில் இருந்தால் எதிர்க்க அனுகூலம் கொடுக்கக்கூடாது, அது ஒரு தீர்வு, ப்ராபபிலிட்டி. இது ஜோதிட சாஸ்திரம். இப்போ 3ஆம் வீட்டில் போய் எங்கே உட்கார்றாரு? ரிஷபத்தில் போய் உட்கார்றாரு. ரிஷபம் யாருது? சுக்கிரனுடைய. சுக்கிரன் ஏற்கனவே 3ஆம் வீட்டுக்கு அதிபதி, அனுகூலத்தை தர்றதில்லை. அங்கே போய் உட்கார்றாரு. அங்கே போய் உட்காரும்போது தன் மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு கன்னி. அப்போ மனைவிக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா? மௌனம் சர்வார்த்த சாதகம். அப்போ வார்த்தை தடுப்பி இது வாங்கிட்டு சொல்ல நீங்கள் வாங்கலை, மனசாக வருமா? இதை இப்போ செய்ய வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் தேவையா? மனசாக வருமா? இதை நீங்கள் கேட்டாலோ இல்லை அவங்க உங்களை கேட்டாலோ இந்த மனசாக வரும். இது வரும். அதுக்கடுத்து பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. 9ஆம் வீடுங்கிறது என்ன? தன்னுடைய பெற்றோர்கள். பாக்கியங்கிறது என்ன? நமக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம். அப்போ அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கணும் இல்லையா? அப்போ உங்களால் உங்கள் பெற்றோர்கள் எதிர்பார்க்குறதோ, பெற்றோரால் நீங்கள் எதிர்பார்க்குறதோ அந்த இடத்துல சிக்கல் வரும். இருந்தாலும் 3ஆம் வீட்டில் பார்க்குறாரு. அப்போ தேவையில்லாத மனக்குழப்பங்கள், வாக்குவாதங்கள் அதிகமாகும். இதை தவிர்க்கணும். சரி, அடுத்தது நம்மளுடைய லாபஸ்தானம் மகரத்தை பார்க்குறாரு. மகரத்தை பார்க்கும்போது லாபம் கிடைக்கிறதுக்கு தள்ளி போகும் லாபம். விவகாரங்கள், வழக்குகள், அந்த இடத்துல வாதம் பண்ணுவான். கொடுக்குறத இப்போ கொடுக்குறப்பா, இன்னும் 2 நாள் கழிச்சு தரேன், 4 நாள் கழிச்சுக்கிறேன், 1 வாரம் கழிச்சு தரேன். ஆனால் லாபம் வந்தால் லாபம் வர்றதுக்கான சிக்கலை கொடுப்பார். அவ்வளோதான். அப்போ குரு பார்வையினால் லாபம் வராதா? லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆனால் 3ல் இருக்கிறார். அதோடைய விழுக்காடுகள் குறையுது, அதுக்கான ஒரு தைரியம் குறையுது, அதற்கான ஒரு பர்சன்டேஜ் குறையுது. வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் இருக்கிற நடைமுறை சிக்கல் உங்களுக்கு மனசில் வேதனையை தரும். அவ்வளோதான்.
இதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். இதெல்லாமே நீங்கள் 7.5 சனியில் இருக்கீங்க. 12ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. 7.5 சனி உங்களுக்கு டச் ஆகிடுச்சு. 7.5 சனி டச் ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகிடும்? இந்த மாதிரியான நடைமுறையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பின்னடைவுகள்லாம் சந்தித்து தானே ஆகணும். அந்த சந்திக்கிறது தான் இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம என்ன வழக்கமாக இயல்பாக என்னென்ன தொழில் பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை அதை ஃபேஸ் பண்ணணும். வேலைக்கு எதாவது பங்கம் வருமா? வராது. வேலையில் இருக்கக்கூடிய தொய்வு தான் ஏற்படும், பங்கம் வராது. தொய்வு என்னென்ன? இன்றைக்கி செய்ய வேண்டியதை நாளைக்கு செய்வீங்க. அது ஒரு தொய்வு. ஏன்னா இன்றைக்கி செய்கிறதுக்கு மனோநிலை உங்களுக்கு ஒத்துழைக்க தரல. எங்கேயோ ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அதனால் உங்களுக்கு செய்ய முடியும். அந்த ஒர்க் பேர்டன் சேர்ந்துகிட்டே போகும். அந்த பேர்டன் சேரும்போது என்ன ஆகிடும்? தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படும். அதற்கு நீங்கள் ஆளாவீங்க. அப்போ உங்கள் மேலே ஆஃபீஸர் உங்கள்கிட்ட 2 இடத்துல புட்டப் பண்ணுவார், திணிப்பார். இதெல்லாம் நடக்கும். இப்படித்தான் நடக்கணுன்ற மாதிரி இல்லை. இதெல்லாம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு உதாரணமாக சொல்கிறோம். இந்த மாதிரி தான் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. அது அழுத்தத்துக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் இடம் எங்கே தன்னுடைய தைரியம் குறையிறது தான். இப்போ சகோதரர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வர்றது இயல்பு. அதை யாரும் மாற்ற முடியாது. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் இயல்பாக ஏற்படும். ஒரு கூட்டு தொழில் பண்ணுறீங்க, இதனால் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எல்லாம் ஒன்றும் தோணலை. இப்போ வந்து சின்னதாக ஒரு வருத்தம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஏற்படுறதுக்கான கால சூழல் இது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் தொழில் ஸ்தம்பிக்கிறது. ஏன்னா தொழில் ஸ்தானமும் பகவான் குரு தான். மீனராசிக்கு அதிபதிக்கு மீனத்துக்கு 10ஆம் வீடு தனுசு தான். அப்போ இது வரும் இல்லையா? இதெல்லாம் யதார்த்தம். ஆரோக்கிய குறைபாடில் நமக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கலை நம்ம கவனமாக கையாண்டோம்னா ஆரோக்கிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகிடும். ஆரோக்கிய குறைபாடு 2 குரு உங்களுக்கு சனியும் பகவானும் சரியா இல்லை, குரு பகவானும் உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் தள்ளி போகும். இந்த நேரத்தில் வாகனங்கள் வாங்குறதோ, இல்லை வந்து வீடு வாங்குறதோ, நிலம் வாங்குறதோ, இல்லை வாங்கின நிலத்தில் வீடு கட்டுவதோ, இல்லை ரெனோவேஷன் பண்ணுறதோ கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. தள்ளி வச்சால் சரி, தள்ளி வைக்க முடியாது சார், எங்களுக்கு இப்போயே தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நாங்கள் இன்னொரு இடத்துல நாங்கள் என்ன கேட்போம்னா, ஐயா இது கரெக்டு, இதுக்கப்புறம் உங்களுடைய ஜென்ம ஜாதகம், ஜனன ஜாதகம், பர்த் சார்ட் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருந்துச்சுன்னா கண்ணங்க செய்கிறேன். என்ன டெஃபரெண்ட்டாக இருக்குன்னா இதை விட அது சிறப்பானது. இது வந்து ஒரு நாங்கள் வந்து ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பொது பலனாக கொடுத்துட்றோம். ஆனால் ஈச் அண்ட் எவ்வரி இண்டிவிஜுவல்ஸ் அந்த ஆரோஸ்கோப் வந்து டிஃபர் ஆகும். இந்த ஆரோஸ்கோப் மாறும். இப்போ ரேட்ட ஜனனமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே நிமிஷம் கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் 2 ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு விதமாக இருப்பாங்க. அப்போ இந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஜோதிடத்தை சுலபமாக எடுத்துக்க முடியாது. இது வந்து கணக்கிட முடியாத, அளவிட முடியாத மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம். இந்த நமக்கு யூனிவர்சல் கொடுத்துருக்க ஒரு பிரம்மாண்டம் ஜோதிடம் தான். பட் நாம் நினைக்கிறோம் ரொம்ப சாதாரணன்னு நினைக்கிறோம். பட் நிச்சயமாக இல்லை. அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு அந்த தன்மை உள்ளவங்க அதை ஒத்துப்பாங்க. இந்த ஜோதிடம் ஒரு சூக்ஷ்மம். அது எப்படி அது அறிய முடியாத ஒன்று. இது அமானுஷ கலைன்னு கூட சொல்லலாம். இது அனுமானம்னு எடுத்துக்கலாம். அனுமானங்கிறது நம்ம புத்திக்கு உட்பட்டது, அமானுஷங்கிறது நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது. அப்போ புத்தி இல்லாமல் நம்ம ஜோசியம் பார்க்குறோன்னு கேட்டால் அதுக்கு அப்படி அர்த்தமாகாது. நீங்கள் எப்படி அர்த்தம் கொள்கிறீங்கிறத வச்சு தான் அதோடைய சுவை கூடும். நான் அந்த அளவுக்குள்ள சொல்ல, இது அவ்வளோ சுலபம் உங்களுக்கு வரப்போகிறதில்ல. சும்மா கணக்கு யார் வேணாலும் போடலாம். ஆனால் கணக்கு வந்து கணிக்கிறது ஆகாது. கணக்குங்கிறது வேறு, கணிப்புங்கிறது வேறு. இறைவன் நம்மளை கணிக்கிறார். இவன் எப்படி இருக்கணுங்கிறத அவர் முடிவு பண்ணுறாரு. அதுதான் கணிப்பு. ஒருத்தருக்கு சுக்கிரதசை வலுவாக இருக்குது, இன்னும் ஒரு சுக்கிரதசை வலு இழந்திருக்கு. என்ன ரீசன்? 2 சுக்கிரதசை தானே. அது இறைவன் தான் முடிவு பண்ணுறாரு. அந்த கணிப்புகளை அவர் தான் கொடுக்குறாரு. கணக்கு என்னமோ சுக்கிரதசை தான், அந்த கணக்கு வேறு, கணிப்பு வேறு. ஆகவே இந்த மீனராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி எவ்வாறாக, இது ஜோதிடத்தில் இந்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எப்படி கொடுக்குறது. நான் மாதம் சொல்கிறேன். மாதம் தகவல் கூட எப்படி சொல்கிறது. எங்கேயோ நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் தொடரணும்னு ஆசைப்படுறோம். மணிக்கணக்காக ஆகும். ஒரு சப்ஜெக்ட் தொடரணும், உங்களுக்கு ஃபுல்லாக அதை வந்து விளக்கம் கொடுக்கணும். இதுதான் அப்படிங்கிறத வாட் அபவுட் தட், வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத கண்டிப்பாக உணர்த்தலாம். என்னால் நிறைய படித்த சான்றோர்கள் தான் என்னுடைய கஸ்டமர். எனக்கு எப்போயுமே அப்பர் கிளாஸ் பீப்புள் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். என்னுடைய கஸ்டமர் பொதுவாக வந்து ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறது பணபலத்தில் சொல்ல, அறிவாற்றலில் சொல்கிறேன். நிறைய படித்த பெரிய படிப்பு படித்தவர்கள் என்னுடைய நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க. நான் கரெக்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சப்ஜெக்ட் தெரிஞ்சுட்டு போகிற சார்பாங்க. நிறைய சப்ஜெக்ட் நான் கொடுக்க காத்துட்ருக்கேன். ஆனால் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான ஒரு ஊடகங்களில் எவ்வளோ நிமிஷம் நீங்கள் உங்களுக்கு பொறுமை இருக்கும். நான் நிறையா கொடுத்தாலே நீங்கள் அதை மட்டும் பேசுங்க, இது மட்டும் பேசுங்கன்னு எங்களுக்கு நீங்கள் ப்ராப்பர் கைடு கொடுக்குறீங்க, எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறீங்க. நீ இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, பலன் இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கிறீங்கன்னு எங்களுக்கு கொடுக்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. வேதனையாக இருக்கும். வேறு வழி இல்லை, கேட்டுக்கு தான் ஆகணும். என்ன பண்ணுறது? ஏன்னா நான் ஒரு விஷயத்தை தொடரும்போது அந்த விஷயத்தை நேரடியாக தொட முடியாது. அங்கேயாவது கொஞ்சம் போயிட்டு வந்து தான் நாங்கள் அதுக்கான சப்ஜெக்டை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன், மீனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் அனுகூலம் இல்லாத மாதிரி குரு பயிற்சியாக இருந்தாலும்
உங்களுக்கு சில இடத்துல நீங்கள் அவசியமாக இந்த வீடு நிலங்கள் வாங்கணும்னு இருந்தால் இதை மட்டும் நம்பாமல், இதை மட்டும் நீங்கள் எடுக்காமல், இதையும் சேர்த்து அதோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி ஒத்து நீங்கள் அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் உங்களுக்கு நான் முடிவாக வாங்கியே ஒன்று சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் எனக்கு இது வருது, நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த நேரத்தை விட்டால் என்னால் செய்ய முடியாதுங்கிற கேள்வி கேட்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த விளக்கம். இப்போதைக்கு உங்களுக்கு சனி பகவான் அனுகூலம் இல்லை, குரு பகவானும் அனுகூலம் இல்லை. இவங்க 2 பலம் பொருந்திய கிரகங்கள். நவகிரகங்களில் 2 பயிற்சி, பெரிய பயிற்சி, சாதகம் இல்லை. அப்போ சாதகமாக நான் படுத்திக்கணும், என்னை கொண்டு அங்கே போய் இழுத்து கொண்டு நிற்க வைக்குது. அப்போ அந்த மாதிரி அங்கே ஏதாவது பிளானட் சவுண்டாக இருந்தால், உங்களுடைய ஜனனஜாத சவுண்டாக இருந்தால் பர்மிட் பண்ணலாம். அப்போ இது ஒன்றும் பண்ணாதா? இதான் சொன்னேன், இது மேனேஜ் பண்ணுறதுக்கு அங்கே உங்களுக்கு சப்போர்ட்டிங் இருக்கணும். அப்போ அதை மேனேஜ் பண்ணலாம். இது உதாரணத்துக்கு இது 60%, இது 40%, அது 60%னா 40ங்க 60ங்க ரேஷியோ அதுதான் அதிகம். அப்போ ரேஷியோ அங்கே நல்லா இருக்குன்னா 40 பெரிய பாதத்தை கொடுக்காது, 60 நல்ல ரேஷியோ கொடுக்கும். அந்த ரேஷியோ நமக்கு கண்ணுக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும். இது கண்ணுக்கு தெரியுது, மீனராசிங்கிறது கண்ணுக்கு தெரியுது. மீனராசிங்கிறது 3ல் குரு பகவான் போயிட்டாங்கிறது தெரியுது, மீனராசிங்கிறது 7.5 சனிங்கிறது தெரியுது. வேறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு நாங்கள் இதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும். இதை சொல்லும்பொழுது இது இதோடு நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் திரும்ப எதிர்வாதம் பண்ணும்போது தான், இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு நெருக்கடிகள் இருக்குது, நான் இந்த காலகட்டத்தை செஞ்சே ஆகணும்னு கேட்குற அன்பர்களுக்கு, வாடிக்கையாளர்களுக்கு இந்த மாதிரி நீங்களோட ரீசெக்கப்பும் பண்ணிங்கன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ப்ராப்பர் கைடு கொடுக்கக்கூடிய ஒரு கைடாக நாங்கள் இருக்கோம். இதுவும் சரிதான், ஆனால் அதுவும் சரிதான். இது சரியில்லைங்கும் பொழுது அங்கே சரியாக இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அங்கே சரியாக இருக்கிறதா ஆயிடுச்சுன்னா இதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம், அங்கே போகலான்னு சொல்கிறோம். அதுக்கு கவனமாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மீனராசி இந்த குரு பயிற்சி அனுகூலம் இல்லைங்கிறதுக்காக பயப்படாமல் நம்ம சரியாக செய்யலாங்கிறதுக்கு இந்த ஒரு ப்ராப்பர் கைடு கொடுத்தேன். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருந்தேன். ஆகவே இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தா சாதகம் இல்லை, பாதகமான ஒரு சூழல் தான். ஆக கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் தான். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கவனம் இருக்கணும், பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும், உறவு முறையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் வரும், விவசாய பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஈல்டு வராமல் இருக்கும். அதுமாரி காவல்துறையில் இருக்க, இராணுவத்துறையில் இருக்க, மருத்துவத்துறையில், பட்டயத்தில் இவங்கெல்லாம் சின்ன சின்ன உபாதைகளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுமாரி உயரதிகாரிகள், கல்வியில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அரசு துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அவ்வளோ அனுகூலத்தை கொடுக்காது. அதனால் நம்ம மீனராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இந்த காலத்தில் கையாளுறது வாய்ப்பு இருக்கிறவங்க திருச்செந்தூரோ அல்லது ஆலங்குடி, தென்குடி, திட்டை இந்த மாதிரியான குருக்ஷேத்திரங்களுக்கு ஒரு முறை போயிட்டு வருது. வியாழக்கிழமையில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விஷயம். குறிப்பாக வியாழக்கிழமையில் தான் தரிசனம் கார்த்தால பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதை பண்ணலாம். அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னா அருகாமையில் உள்ள ஏதாவது ஒரு ஆலயத்தில் நவகிரகங்கள் இருந்தாலே அதில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வழிபாடு வியாழக்கிழமையில் செய்யலாம். உங்களால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிங்க. என்ன மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு, அவர் 3ஆம் இடத்துல பிறகு ஜீவனாதிபதி பகவான் குரு. ஆகியெல்லாம் ஜீவனத்துக்கும் பாதகம் இல்லாமல் உடல் பாதையும் உபாதைகளும் இல்லாமல் இருக்கிறதுக்கு குரு பகவானுடைய பூர்ண அருள் வேண்டுங்கிறது வியாழக்கிழமையில் போய் குரு பகவானை தரிசனம் பண்ணுறது சிறப்பு. பண்ணுவீர்கள் என்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.